வைத்த சஹாபியாக இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவராக இருக்கின்றீர்கள். நபி அவர்கள் மக்கத்தில் இருந்து மதீனத்துக்கு ஹிஜ்ரத் செல்லும் போதோ நபி அவங்களோடு போன ஒரு சஹாபியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதற்காக வேண்டிய அல்ல வேண்டும் என்பதாக கேட்டார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே இந்த புனிதமான மார்க்கமாம் சத்திய மார்க்கம் இஸ்லாத்துடைய பாசத்தை, அதனுடைய நேசத்தை என்ற உள்ளத்தில் அல்லாஹ் போட்டானோ, இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நின்று கொண்டோ, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய திருக்கரத்தை நீட்டுங்கள், இந்த சத்திய மார்க்கமாம் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டோ உங்களுடைய கையிலே நான் பைஅத் செய்து கொள்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். எப்பொழுது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கையை நீட்டினார்களோ, இப்பொழுது இந்த சஹாபி அவர்கள் தன்னுடைய கையை பின்னுக்கு இழுத்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், இதை நினைத்துத்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை முன்வைக்கின்றார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டார்கள், மாலக யா அம்ர், அம்ரே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் வந்து என்னுடைய கையை நீட்டுங்கள் என்பதாக சொன்ன நேரத்திலே நீங்கள் உங்களுடைய கையை நான் நீட்டும் போது பின்னுக்கு இழுத்துக் கொண்டீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்டார். இப்பொழுது இந்த சஹாபி சொன்னார்கள், பிஷரத்தின் முதற்கண் நான் ஒரு நிபந்தனையிட விரும்புகின்றேன். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முன்னாலே நான் செய்த அத்துணை பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக சொன்னார். இப்பொழுது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா அலிம்த யா அம்ர், அம்ரே, உங்களுக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு, இந்த புனிதமான மார்க்கமாம் இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறதே, இதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹா, இந்த ஹிஜ்ரத்துடைய அமல் இருந்து கொண்டிருக்கிறதே, இது எப்படிப்பட்ட ஒரு அமல் என்று சொன்னால், மக்கத்தில் இருந்து மதீனத்துக்கு தன்னுடைய சொந்த ஊர நாட்டை விட்டு சென்ற இவங்கட இந்த ஹிஜ்ரத்துடைய அமல் அதற்கு முன்னாலே செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுகிறது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இது இருந்து கொண்டிருக்கிறது, இது எப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஒரு வணக்கம் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு முன்னாலே செய்த அத்துணை பாவங்களையும் இந்த ஹஜ்ஜை அழித்து விடுகிறது என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள், அதற்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள், அதில் எவ்வளவு ஷரப்புகள் இருந்தது என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே நேரம் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், ஐய யௌமின் ஹாதா, இது எந்த நாளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக கேட்ட நேரத்திலே அன்பு சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு நல்லா தெரியும், இது புனிதமான ஹஜ்ஜுடைய மாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நபி அவர்கள் இந்த மாதத்துக்கு ஒரு புதிய பெயர் சொல்வார்கள் என்பதாக நினைத்து நாங்கள் மௌனமாகிவிட்டோம். நபி அவர்களை கேட்டார் சஹாபாக்கள், நபி இந்த மாதத்துக்கு புதிய பெயர் சொல்வாங்க என்று நினைச்சு கேட்டாங்க. பிறகு கேட்டாங்க, மக்கத்துடைய அந்த ஊர் அல்லவா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராதக்கும் ஹராமுன் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா,
இந்த நாள் எவ்வளவு சங்கியான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறதோ, இந்த மாதம் இது எவ்வளவு புனிதமிக்க ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, இந்த பைத்துல்லாவை சுமந்திருக்கும் மக்களுடைய பூமி எவ்வளவு சங்கையானதாக இருக்கிறதோ, இதே போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய இரத்தமும், ஒவ்வொரு முஸ்லிமுடைய பணங்களும், ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானமும் மிகவும் சங்கையானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள். நீங்கள் இந்த பைத்துல்லாவுக்கு எவ்வளவு சங்கை செய்கின்றீர்களோ, இந்த மாதத்தில் யுத்தத்தை நிறுத்தி எப்படி இந்த மாதத்துக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கின்றீர்களோ, ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில உல்ஹியாவுடைய இந்த அமல நிறைவேற்றி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து உங்களுடைய சந்தோஷத்துல அவர்களையும் பங்கு கொள்ள செய்கின்றீர்களோ, இது போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய இரத்தமும், அவருடைய பொருளும், அவருடைய மானமும் அல்லாஹ்விடத்திலே மிக சங்கையானதாக, மிகவும் கண்ணியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாராவது ஒரு மனிதன் புனிதமிக்க காபத்துல்லாவுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்வதை எப்படி யாரும் பொறுத்து கொள்ள மாட்டாரோ, இது மாதிரிதான் ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே கை வைப்பது மிகவும் பயங்கரமான பாவம் என்பதை தான் இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டினார்கள். இதே போன்று இன்னும் ஒரு ரிவாயத் வந்திருக்கின்றது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ஆலயம் காபத்துல்லாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மினாவில் இருந்து வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே மக்கள் எல்லாம் இந்த காபத்துல்லாவை ஆனவாரமாக மிகவும் சந்தோஷமான முறையில் இந்த காபத்துல்லாவை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் தவாஃபில இருக்கின்றார்கள், இன்னும் சிலர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர்கள் புனிதமிக்க அந்த ஹஜருல் அஸ்வத முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர்கள் காபத்துல்லாவுடைய கதவை பிடிச்சு கொண்டு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், முல்தஸிமோடு நெஞ்ச அணைச்சி கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கொண்டோ காபத்துல்லாவுடைய ஒரு மூலையில அவர்கள் அமர்ந்து கொண்டோ இப்பொழுது காபத்துல்லாவை பார்த்து பேசுறாங்க. மா அஅலமக் வமா அஅலம ஹுர்மதக் வமா அத்யபக் வமா அத்யப ரீஹக். காபாவே, நீ எவ்வளவு சங்கியானதாக இருந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய கண்ணியம் தான் எவ்வளவு கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியம் என்று சொன்னால் உனக்கு கொடுக்கும் கண்ணியம் தான் கண்ணியமாக இருக்கின்றது. நீ எவ்வளவு நறுமணம் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறாய். நறுமணம் என்றால் நீ தான் மிகவும் நறுமணம் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், இந்த முஹம்மதுடைய உயிர் யார், அவனுடைய தௌபாவை, கண்ணீரை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மன்னிப்பை கொடுப்பான். யாரு அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி திருந்து கொண்டிருக்கிறார்களோ, எதுவரைக்கும் யாரை பற்றி குறை பேசினோமோ அவர்கள் மன்னிக்காத வரையிலே இந்த மனிதன் எவ்வளவுதான் தௌபா செய்தாலும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதைத்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் மிகவும் சிறப்பான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டி பல லட்சக்கணக்கான மக்கள் சென்று கொண்டிருக்கும் போதோ எங்களுடைய வீடுகளில் இருந்தும் நல்லொரு அமலை இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலே செய்வதற்குரிய அந்த நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா செய்து தந்திருக்கிறார். அதுதான் உல்ஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது தான் குர்பானி கொடுப்பது என்பதாக சொன்னார். அது மட்டுமல்ல, கியாமத்துடைய நாளையில எந்த மிருகத்தை அறுத்து பலியிட்டோமோ அந்த மிருகம் அதனுடைய கொம்புகளுடனும் அதனுடைய முடிகளுடனும் அதனுடைய குழம்புகளும் எவ்வாறு இருந்ததோ அதே விதமாக யார் இந்த உல்ஹியாவை கொடுத்தார்களோ அவர்களிடத்திலே அந்த உல்ஹியாவுடைய